அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. பிராய்லர் சிக்கன் கிரேவி இன்றைக்கி குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? 5 பல்லாரி, 2 தக்காளி, பெரிய கட்டை பூண்டு 1 கட்டை, கொஞ்சமாக இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க. பாதிக்கு பாதி நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு. உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை உள்ளே சேர்த்திட்டு சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. எண்ணெயில் வதங்கும் போது தான் கறியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வருங்க. ஒரு சைடு இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம இப்போது நம்மளோட கறி மசால் தூள் 1 கிலோ பிராய்லர் சிக்கனுக்கு எவ்வளோ சேர்த்துறது அப்படின்னு சொல்லி போட்டு வெயிட் போட்டு பார்க்கலாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நம்ம கறி மசால் தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்து ஒரு கலவையாக கேட்டிருக்காங்க. 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் வீட்டில் பிராய்லர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி செஞ்சு பார்த்துலாம் அப்படின்ட்டு தாங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். கரெக்டாக 1 கிலோ சிக்கனுக்கு 90 கிராம் கறி மசால் தூள், 10 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துனா கரெக்டாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. இப்போ நம்மளோட சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா விட்டு சிக்கனும் நல்லா உருண்டு வந்திருக்குங்க. இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. நீங்கள் ஃபேமிலி விட்டுட்டு நீங்கள் வெளியில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு சமைக்கணும், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, குயிக்காக ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணி செய்யுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம சிக்கன் வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலக்கி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணிக்கலாங்க. காரமும் செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி கிரேவி குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அப்படியே தாங்க இருக்கும். ஓப்பன் பாத்திரத்தில் வைக்கும்போது தான் தண்ணி குறைஞ்சிரும். இப்போ ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் சிம் ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாங்களா? கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? வாசமும் சூப்பராக இருக்குங்க. இப்போது ஃபைனல் டச்சுக்கு நம்ம மல்லித்தலை சேர்த்திட்டு கலக்கி கொடுத்துக்கலாங்க. நீங்கள் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சூடு ஆற ஆற கண்டிப்பாக திக்காயிருங்க. நம்ம கறி மசால் தூள் வாங்கினவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கு, தோசைக்கும் நல்லாயிருக்கு, பிரியாணிக்கு சைடிஷ்க்கு செம்ம சூப்பராக இருக்குங்க.